தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற பிரதான தலைப்புச் செய்தியில் ஒரு செய்தி, மாநசபை தேர்தல் நடக்குமா, பாராளுமன்றமே தீர்க்க வேண்டும் என்பதாக முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரை மையப்படுத்தி இந்த செய்தி தரப்படுகிறது. அதிகார பயிர்வுக்காக 13ஆம் திருத்தம் தவிர வேறு ஏதும் முறைமையாக இருக்குமாக இருந்தால் அரசியலமைப்பினை திருத்த வேண்டும். ஆனால் அரசியலமைப்பு திருத்தத்துக்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்காமல் மாகாண சபைகளுக்காக தேர்தலை நடத்தாமல் இருப்பது அல்லது அதனை ஒத்திவைப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரியவினால் இவ்வாறு மாகாண சபை தேர்தல் குறித்து கருத்து வெளிப்படுத்தப்படுகிறது. இது பற்றி அவருடைய கருத்தில் மேலும் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அது பற்றி அவதானிக்கும் போது, நிதியை ஒதுக்கினால் மட்டும் மாகாண சபைக்கான தேர்தலை நடத்த முடியாது. அந்த தேர்தல் தொடர்பான பிரச்சினை பாராளுமன்றமே தீர்க்க வேண்டும். அங்கேயே பழைய விகிதாசார முறையில் நடத்துவதா அல்லது புதிய கலப்பு முறையில் நடத்துவதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். இதன்படி தேர்தல் நடத்தும் முறையை தீர்மானித்த பின்னர் பழைய முறையில் நடத்துவதென்றால் தற்போதுள்ள சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை நிறுத்தி பழைய சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு அல்லாமல் புதிய கலப்பு முறையில் தேர்தலை நடத்துவது என்றால் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள எல்லை நிர்ணயத்தை மீளாய்வுக்கு உட்படுத்துவதா அல்லது எல்லை நிர்ணயத்தை செய்வதா என்று தீர்மானிக்க வேண்டும். பழைய முறையில் செல்வதென்றால் அடுத்தவர் ஆரம்பத்திலேயே தேர்தலை நடத்த முடியும். ஆனால் புதிய முறையில் நடத்துவதென்றால் சில காலம் எடுக்கும். ஆனால் மாகாண சபைகள் தேர்தல் வேண்டுமா இல்லையா என்று அரசியல்வாதிகள் தமது கருத்துக்களை வெளியிடுவதில்லை. குறைந்தது எதிர்க்கட்சியினர் தாம் ஆட்சி செய்யும் உள்ளாட்சி சபைகளுக்கு கூட அது தொடர்பில் தீர்மானங்களை கொண்டு வரவில்லை. அதேபோன்று அரசாங்கத்தினாலும் சரியான தினம் குறிப்பிடப்படவில்லை. குறிப்பாக அடுத்த வருடத்தில் ஜூன் மாதத்துக்கு முன்னர் தேர்தலை நடத்த வேண்டும் என்றால் இப்போது அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். எவ்வாறாயினும் ஆட்சிக்கு வந்த உடனேயே பழைய முறையில் நடத்தி இருந்தால் இப்போது பிரச்சனை இருந்திருக்காது. இப்போது முழுமையான குழப்பகரமான ஒன்றாக மாறியுள்ளது. இதனை பாராளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும். இதேவேளை மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்தாமல் ஆளுநரின் நிர்வாகத்தை கொண்டு செல்வது முழுமையான சட்டவிரோதமாகும். அதாவது மாகாண சபை ஒன்று தொடர்பான வழக்கொன்றில் உயர்நீதிமன்றம் வழக்கிய தீர்ப்பில் மக்கள் பிரதிகளை கொண்ட நிறுவனம் ஒன்றை நடத்தி செல்ல வேண்டும் என்றால் அதற்கு வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிகள் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாகாண சபை வேண்டாம் என்றால் அரசியலமைப்பு மாற்றி 13ஆம் திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதாக இவ்வாறு கூறியிருக்கிறார்.